Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School online class for 11th Computer Science. Today we are going to learn about Chapter 10 Flow Control. நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேருந்து. இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் எல்ஸ் இஃப் லேடர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், அப்புறம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவே பிரான்ச்சிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோட், அதாவது இப்போ இஃப் எல்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கோட் மட்டும் தானே ரைட் பண்றோம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோட் யூஸ் பண்ணோம். அதாவது மல்டிபிள் இஃப் எல்ஸ் சீக்வென்சஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் 1 வந்து ட்ரூ ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதோட வந்து அது ஸ்டாப் ஆயிடும். அப்படி இல்லைன்னா கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். லாஸ்டா வந்து இது எந்த கேஸுமே இல்லைன்னா டிஃபால்ட் கேஸ், அதாவது லாஸ்டா டிஃபால்ட்டா ஒரு கேஸ் கொடுத்து அது வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் செக் பண்ணிட்டு கேஸ் 1 பாக்குது, இல்ல அப்படி கேஸ் 2 கேஸ் 3 அவள போயிட்டே இருந்து லாஸ்டா டிஃபால்ட் கேஸ் வந்து ரன் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுக்குன்னு வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன்ல வந்து அதாவது கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்றோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவா தான் வரும். அப்படி இல்ல அப்படின்னா அது வந்து இன்வாலிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் அலௌட். இப்போ கேஸ் வேல்யூ வந்து கேஸ் 1 கேஸ் 2 இது போல கொடுக்குறோம்ல, அது போல கொடுக்கக்குள்ள சேம் வேல்யூ அதே மாதிரியே இன்னொன்று கொடுத்தோம்னா, இப்போ கேஸ் 1 மாதிரி இன்னும் கேஸ் 2 அதே மாதிரியே கொடுத்தோம்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல். நம்ம சொன்னல கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இதோட நீங்க நிறுத்தினாலும் ஓகே தான். இல்ல நான் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், கொடுக்கலனாலும் அது ஒன்றும் பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது வந்து ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சோடைய இன்டர்மீடியட், அதாவது இன்சைட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 முடிஞ்ச கேஸ் 1, அதுக்கப்புறம் அது ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அது பிரேக். அதுக்கப்புறம் கேஸ் 2, அதுக்கப்புறம் பிரேக். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா டெர்மினேட்ஸ், அதாவது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிடும். டெர்மினேட் பண்ணிட்டு அடுத்தது எந்த ப்ரோக்ராம்ல அடுத்த கண்ட்ரோல் எங்க போகுதோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து ஜம்ப் ஆகிடும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்விட்ச்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷனல் தான். இதை ஒமிட் பண்ணிட்டாலும் எக்ஸிக்யூஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்படி கண்டினியூ ஆகும்னா நெக்ஸ்ட் கேஸ்ன்னு வந்து கண்டினியூ ஆகும். எங்க அடுத்தது பிரேக் எங்க இருக்கோ அது வரையும் வந்து அது வந்து கண்ட்ரோல் வந்து சீக்வன்ஸா வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து 5 ரூல்ஸ். நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் பண்ணக்குள்ள இந்த 5 ரூல்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நெஸ்டிங் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ அலௌடு. இப்போ வந்து நம்ம இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்றோம்ல, அது போல ஸ்விட்சுக்குள்ள இன்னொரு ஸ்விட்ச் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்ல ஒரு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த நம்பர், அதாவது வீக்லி 7 days இல்ல, ஒரு வாரத்துக்கு 7 நாள். இப்போ 1 சண்டே டு சாட்டர்டே அப்படி வச்சுக்கோன்னா 1 ப்ரெஸ் பண்ணா சண்டே வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரியும், இப்போ 6 ப்ரெஸ் டைப் பண்ணா ஃப்ரைடே. நம்ம சொன்னலாம் ஆல்ரெடி, நம்ம கண்டிஷன்ல வந்து எப்பயுமே நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். இந்த நம்பர்ஸ் தான் வந்து வேலிட். ஏன்னா நம்ம வந்து கொடுக்க போறது கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 கேஸ் 4. அப்பனா இப்போ 1 கொடுத்தா கேஸ் 1 எக்ஸிக்யூட், 2னா கேஸ் 2 கேஸ் 3 அது போல வந்து வர்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் வேலிட், அதர்வைஸ் இன்வேலிட். நம்ம ரூல்ஸ்ல சொன்னோம்ல, அப்படி நம்பர்ஸ்ல இல்லைன்னா அது வயலேட் ஆகும் ரூல்ஸ். ஓகேங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பிக் டே நம்பர், அதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம இன்புட்டா வாங்குறோம், அதை இன்புட்டா வாங்கி பிரிண்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கேஸ் 1 அது இப்போ 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சண்டே, 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மண்டே, 3னா டியூஸ்டே, 4னா வெனஸ்டே, 5னா தேர்ஸ்டே, இது போல வந்து வரும். சப்போஸ் நீங்க 7க்கு மேல இப்ப நான் 9 அப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா அப்ப வந்து என்ன சொல்லுன்னா ராங் இன்புட். இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, என்டர் பிக் டே நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6ன்னு கொடுக்குறேன். 6 வந்து என்னது ஃப்ரைடே, அது போல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்சுக்கும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வந்து டிஃபரன்சியேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸுக்கும் ஸ்விட்சுக்கும்.
if elseல வந்து பாத்தீங்கன்னா expression inside if statement decide whether to execute the if block or under else block. அதாவது கண்டிஷன் வந்து செக் பண்றோம்ல if statementல அது வந்து டிசைட் பண்ணும் எந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகணுமான்னு. அதுவே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அந்த கேசஸ் தான் வந்து டிசைட் பண்ணும், கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்றது. எக்ஸ்பிரஷன் வந்து இது பண்ணாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மல்டிபிள் சாய்ஸஸ், அதாவது நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நிறைய சாய்ஸஸ் கொடுப்போம். இப்போ வந்து ஸ்விட்ச் அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 இது போல சாய்ஸஸ் கொடுக்கும். அதுவே இஃப் எல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் அது போல வந்து பர்டிகுலர் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிறைய சாய்ஸஸ் கொடுப்போம். பட் இதுல வந்து அது வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி அஸ் வெல் அஸ் ஃபார் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை மட்டும் தான் செக் பண்ணும். பட் இது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதையும் சேர்த்து வந்து செக் பண்ணும். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எவாலுவேட்ஸ் இன்டீஜர், கேரக்டர், பாயிண்டர் எல்லாமே வந்து இது எவாலுவேட் பண்ணும். பட் வந்து ஸ்விட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பும் கேரக்டர் அது ஒன்று மட்டும்தான், அது 2 டைப் மட்டும்தான் வந்து இதெல்லாம் எவாலுவேட் பண்ண முடியும். மற்ற இப்போ பூலியனோ ஃப்ளோட்டோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்மளால எவாலுவேட் பண்ண முடியாது, எக்ஸாமின் பண்ண முடியாது. ஓகேங்களா? இஃப் கண்டிஷன்ல இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த இஃப் பிளாக் இதுவாகுது அது போல. அதுவே இதுல வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, இல்ல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ள டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் ஸ்விட்சுக்கும் இஃப் எல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா? இதோட இந்த ஸ்விட்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்விட்சுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைலு, அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராம்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து வாங்கிக்கிறோம், அதுக்கப்புறம் கேசஸ் வந்து ரைட் பண்ணிக்கிறோம். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு நம்பர் வந்து கொடுக்க போறேன். நான் வந்து 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தா 7 கேஸ் 7ல வந்து சாட்டர்டே வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி இருக்கு அது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் கேஸ் ரன் பண்ற மாதிரி, அதாவது இந்த கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இது ரன் பண்ணி பார்ப்போம். நான் இதுல வந்து நம்பர் 8 இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராங் இன்புட், நம்ம கொடுக்குற இன்புட் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ்க்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இதோட வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஐடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்க போறோம். லூப்பிங்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதுல வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப்பிங், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்பிங் 2 டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ்க்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வருதுன்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதோட வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் வந்து கீழே லிங்க்ல இருக்கு, அதை ரைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து சைட் பை சைட் ரன் பண்ணி பாருங்க. நீங்க ரன் பண்ணி பார்த்தாதான் ப்ராக்டிக்கல் அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.